ஜென்ம சனியில இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்க கவனமாக இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா, அந்த தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பை கரைக்கிறதுக்கு தான் முழுமையா அவர் முயற்சி பண்ணுவார். மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய சேமிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். பேங்க்ல இருந்து உங்களுக்கு சில காலக்கெடுக்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கும் வேலை இல்லாமல் சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த 45 நாட்கள்ல. இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத வியாதிகளின் தொந்தரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க எங்க மேடம் செய்யணும் அப்படின்னா, டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி கால அளவு பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் மட்டுமே இருக்கும். 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரை இந்த செவ்வாய் துலாம் ராசியில இருக்க போறார். இந்த 45 நாட்கள் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார். ஏன்னா பாவ கிரகத்துல செவ்வாயும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கும். ஒரு சூடான கிரகம், ரொம்ப விரைவாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த செவ்வாய். செவ்வாய் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவர் ரொம்ப போல்டா ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு நபராக தான் அந்த ஜாதகர் இருப்பார். அதே சமயம் அந்த செவ்வாய் ராகு கேதுவினோட சேர்ந்துருச்சு அப்படின்னா எப்போதுமே ஒரு சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை பொறுத்துதான் அதனுடைய பலன்கள் முக்கியமாக அமையும். ஒரு திருமணத்துல அந்த செவ்வாய் ஒரு களத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகும். அதாவது கணவனுடைய சில குணாதிசயங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாக அந்த செவ்வாய் பாவிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் இடமான அந்த அஷ்டமாதிபதிக்கு போறதுக்கு உண்டான ஒரு தருணம் தான். பெயர்ச்சியாகி 8ஆம் இடத்திற்கு போறார். 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு தருணம் தான். இதனால இந்த மீன ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது ஒரு 45 நாட்களுக்கு குடும்ப உறவுகள் பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல ஒரு வேலை நிர்பந்தத்தின் காரணமாக, தொழில் நிர்பந்தத்தின் காரணமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம். ரொம்ப அசால்ட்டா சில விஷயங்களை நீங்க செய்யறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மீனராசி என்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா அதிகப்படியான நஷ்டங்கள், அதிகப்படியான அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த குடும்பஸ்தானாதிபதிய இந்த 8ஆம் இடத்திற்கு வர்றதுனால கொஞ்சம் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அந்த பணங்கள் உங்களுக்கு கரையிறது, உங்களுடைய சேமிப்பு கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு கடனும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஜென்ம சனியில இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு நீங்க கவனமாக இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா கடன் வாங்காமல் இருக்கிறது. ஏன்னா கடன் வாங்கினாதான் சில விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்தை மீறி நீங்க அந்த கடனை வாங்கும் போது சில தேவையில்லாத ஒரு அவமானங்கள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளியிடத்துல போகும்போது எங்க போனாலும் உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போலேன்னா நீங்க அந்த டிராபிக் போலீஸ் கிட்டயோ இல்ல ஏதாவது ஒரு அதிகாரிகள் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும். அதனால ஒரு பெனால்டி, அடுத்து ஃபைனு, இது எல்லாத்தையுமே நீங்க தேவையில்லாம சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த தனஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய சேமிப்பை கரைக்கிறதுக்கு தான் முழுமையா அவர் முயற்சி பண்ணுவார். இதே இந்த செவ்வாய் பகவான்
பகவான் உங்களுடைய அடுத்து பாக்யஸ்தானாதிபதியும் கூட. அதனால அப்பாவினுடைய உடல் நலன்ல கொஞ்சம் ஒரு கடுமையான ஒரு பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அப்பாவுக்கு ஏற்கனவே உடல்நல குறைவுகள் இருக்கு அப்படின்னா தேவையான மருத்துவ ஆலோசனைகள் பெறது நல்லது. இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத வியாதிகளின் தொந்தரவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்ப இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க எங்க மேடம் செய்யணும் அப்படின்னா ஒரு வேலை இடமாற்றம் பண்ணிக்கலாம். இந்த மீனராசி என்பர்கள் இப்ப இருக்கிற இடத்துலயே நீங்க ஏதாவது ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போறது, இல்ல உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னா வேற இடத்திற்கு மாற்றம் செய்யறது. எனக்கு உடனே வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சலான வேலையா தான் இருக்கும். ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யறது, அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெட்டேக் இருக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த 45 நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பு குறைந்து காணப்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய சேமிப்புல ரொம்ப கவனமாக இருக்கணும். சேமிப்பை எங்கேயாவது ஆன்லைன்ல விடுறதோ, இல்லது பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது நண்பர்களுக்கு கடன் கொடுக்கறதோ, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட நோக்கி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அதுல இழப்புகள்ன்றது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை இழப்புகள் எந்த நேரம் கூட இருக்கலாம். அப்படியே வேலை இழப்புகளோட இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வெளியூர் வெளிநாடு போய் பாருங்க வேலைய. கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு எஜுகேஷன் லோன் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து சில நெருக்கடிகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். பேங்க்ல இருந்து உங்களுக்கு சில காலக்கெடுக்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கும் வேலை இல்லாமல் சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த 45 நாட்கள்ல. அப்படி இப்படிமா எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இது தற்காலிக சூழ்நிலைகள் தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல சாதகமான பலன்கள். நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் வரும். சொந்தமாக சொத்துக்களை வாங்குறதுனால அதிகப்படியான ஒரு லாபங்கள் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சொத்துக்களை விற்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு விளையாட்டு துறையில நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு. மீன ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல பல்வேறு நாடுகளுக்கும் சென்று விளையாடக்கூடிய ஒரு அதிகாரபூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எதிரிகளிடம் போராடி வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. இதெல்லாமே நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல திசா புத்திகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன நெகட்டிவான விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு 25% தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கெடுதலான தசாபுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு இதனுடைய தாக்கங்கள் இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு செவ்வாய் திசை சனி புத்தி போயிட்டு இருக்கு, இல்ல சனி திசை கேது புத்தி போயிட்டு இருக்கு, இல்ல ராகு திசை செவ்வாய் புத்தி போயிட்டு இருக்கு. இப்படியான ஒரு தசாபுத்தி அமைப்புகள்ல உங்களுக்கு கெடுபலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவுகள்னால பிரச்சனைகள், காதல்ல தோல்விகள், அந்த தோல்விகள்னால உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால உங்களுடைய டீடைல்டு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.